ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ இன்றைக்கி வீடியோ பார்த்தீங்கன்னா என்னோட 9th மந்த் இந்த ஃபைனல் வளகாப்புக்கு நான் எப்படி கெட் ரெடி ஆனேன்னு தான் காட்ட போகிறேன். ஸோ இது வந்து ஒரு மேக்கப் வீடியோவாக தான் இருக்க போது. நிறைய பேருக்கு நம்ம சேனலில் மேக்கப் வீடியோஸ் பிடிக்கும். ஸோ இந்த வீடியோவை கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நம்ம ஃபங்க்ஷன் வந்து பார்த்திங்கன்னா 9:30 தான் வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ முன்னாடியே மேக்கப்லாம் போட்டு ஃபஸ்ட் டேஸில் நிறைய வீடியோஸ்லாம் எடுக்கலாம் அப்படின்றதுக்காக நம்ம வந்து ஏர்லியாகவே கிளம்பி மண்டபம் ரீச் ஆகிட்டோம். ஒரு 5:30 போல் கரெக்டாக ரீச் ஆகிருந்தேன். அண்ட் என் காஸ்ட்யூம் பார்த்திங்கன்னா வந்து சும்மா நைட் வேர் தான் வந்து போட்டு போயிருந்தேன். பிளாக் பேண்ட்ஸ் அண்ட் அந்த நைட் வேரோட ஷர்ட் வந்து போட்டு போயிருந்தேன். ஏன்னா நமக்கு மேக்கப் போடும்போது பட்டன் வச்ச ஷர்ட்ஸ்லாம் இருந்துச்சுன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும் இல்லையா, அதனால தான். நம்ம பிக் டே அன்றைக்கி எனக்கு மேக்கப் போட்டுக்க முடியாது, கொஞ்சம் ஹெட்டிக்காக இருக்கும், ஹேர் ஸ்டைல்லாம் வேறு பண்ணணும் இல்லையா, அதனால மேக்கப் ஆர்டிஸ்ட்டே வந்து வச்சிடலாம் அப்படின்னு தான் நான் வந்து காஞ்சனா மேக்கப் ஆர்டிஸ்ட் வந்து சூஸ் பண்ணியிருந்தேன். ஏன்னா எனக்கு இவங்களோட ஒர்க் வந்து பிடிக்கும். ஆல்ரெடி ஒரு 2 to 3 டைம்ஸ் நான் வந்து இவங்க கூட ஒர்க் பண்ணியிருக்கேன். ஸோ எனக்கு என்ன மாதிரி மேக்கப் வந்து செட் ஆகும், என்ன ஹேர் ஸ்டைல் வந்து நல்லா இருக்கும் அப்படின்றது அவங்களுக்கு நல்லாவே தெரியும். ஸோ முன்னாடியே வந்து பேசியாச்சு அவங்கக்கிட்ட, எப்படி எனக்கு லுக் வேணும், என்ன ஹேர் ஸ்டைல் வேணும் எல்லாமே டிசைட் பண்ணியாச்சு. அண்ட் பின்னாடி ஹேங்கரில் பார்த்தீங்கன்னா சில ட்ரெஸ் எல்லாம் வந்து ஹேங் ஆகி தொங்கிட்டுருக்குல்ல, அது எல்லாமே வந்து நீட்டாக அயன் பண்ணி கொண்டு வந்தாச்சு. ஸோ ஃபஸ்ட்டு போட வேண்டிய ட்ரெஸ்ஸு, செகண்ட் போட ட்ரெஸ், என்னோடய சாரீ ப்ரீ பண்ணது எல்லாமே வந்து ஹேங்கரில் தான் ஃபோல்ட் பண்ணி கொண்டு வந்திருந்தேன். ஏன்னா ஹேங்கர் ஃபோல்டிங்கிற போது நம்மளுக்கு அந்த பபிள் ப்ளீட்லாம் பண்ணோம் இல்லையா, அது வந்து கொஞ்சம் மடியாமல் கலையாமல் இருக்கும் அப்படின்றதுக்காக நான் தாம்பரத்துலேருந்து எங்கள் வீடு வரைக்கும் லைக் செங்கல்பட்டு வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஹேங்கரில் தான் வந்து போட்டு கொண்டு வந்திருந்தேன். ஸோ மேக்கப்புக்கு முன்னாடி ஸ்கின் ப்ரெப் வந்து ரொம்பவே முக்கியம். ஸோ நான் வீட்லேயே வந்து பார்த்திங்கன்னா 2 days முன்னாடி ஸ்கின் எல்லாம் நல்லா ப்ரெப் பண்ணிவிட்டு வந்துட்டேன். ஸோ ஃபேஷியல் ஹேர் எல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டேன். அண்ட் எக்ஸ்ட்ரா அந்த ஐப்ரோஸில் ஹேர்லாம் வளர்ந்துருக்கோம்ல, அதெல்லாம் நானே வீட்டில் ரேசர் வச்சு ரிமூவ் பண்ணிட்டேன். ஏன்னா ப்ரெக்னென்சி டைமில் நம்ம பார்லர் போகிறத அவாய்ட் பண்ணிக்கிறது கொஞ்சம் நல்லது. அது த்ரெட்டிங் எல்லாம் பண்ணுறது சேஃப் அப்படின்னு தான் சொல்கிறாங்க டாக்டர்ஸ். பட் வந்து அது கொஞ்சம் பெயின்ஃபுல்லாக இருக்கும் இல்லையா, அதனால் வேண்டாம் அப்படின்றதுக்காக நான் வீட்லேயே வந்து ரேசர் வச்சு என்னோடய ஐப்ரோஸு அப்புறமேட்டு என்னோடய ஃபேஷியல் ஹேர்ஸ் எல்லாமே வந்து நீட்டாக ரிமூவ் பண்ணிட்டு வந்துட்டேன். ஸோ மேக்கப் பேஸ் வந்து பார்க்குறதுக்கு கொஞ்சம் ஃப்ளாலெஸ்ஸாக வந்து இருக்கும் நம்ம அந்த மாதிரி ஹேர்லாம் ரிமூவ் பண்ணிட்டோன்னா. அண்ட் அடுத்த ஸ்கின் ப்ரெப் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு பயங்கரமான ஒயிட் ஹெட்ஸ் ப்ராப்ளம் வந்து இருக்கும். ஆக்சுவலாக இந்த சின்ன ஏரியா இருக்குல்ல, அங்கே வந்து ஒயிட் ஹெட்ஸ் எனக்கு சீக்கிரமாகவே வந்து ஃபார்ம் ஆகிடும் எவ்வளோ நான் வந்து க்ளீன் பண்ணாலுமே. அதுக்கு வந்து கிளேக்கோட ஒரு மாஸ்க் வந்து வாங்கியிருந்தேன். ஆக்சுவலாக அந்த பிக்சர் உங்கள் சைடில் கொடுக்குறேன். அது ரொம்பவே எஃபெக்டிவாக இருக்குது. பட் கொஞ்சமான அமௌண்ட் எடுத்து நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். கொஞ்சம் நீங்கள் அதிகம் போட்டிங்க வச்சுக்கோங்களேன், ஸ்கின் வந்து கொஞ்சம் டேமேஜ் ஆன மாதிரி ஃபீல் ஆகுது. ஸோ நம்ம லிமிட்டடான அளவு வந்து எடுத்து யூஸ் பண்ணோன்னா நல்லாவே எக்ஸ்ஃபோலியேட் பண்ணி அந்த டெட் ஸ்கின் செல்ஸ், அது ஒயிட் ஹெட்ஸ் எல்லாம் சூப்பராகவே ரிமூவ் பண்ணி கொடுத்துருது. உங்களுக்கு ஒயிட் ஹெட்ஸ் ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி பாருங்கள். நான் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ கம்மிங் பேக் டு மேக்கப் வந்து பார்த்திங்கன்னா நான் முன்னாடியே சொல்லிட்டேன், எனக்கு வந்து ஸ்கின் ஃபினிஷ் வேணும், கொஞ்சம் க்ளாஸி லுக்காகவும் இருக்கணும். ஏன்னா இப்போலாம் வந்து பார்த்திங்கன்னா கிளாஸ் ஸ்கின் மேக்கப் அதனால் கொஞ்சம் ட்ரெண்டிங்காக இருக்குது, எனக்கும் அந்த மாதிரி தான் லுக் வேணும் அப்படின்னு கேட்டிருந்தேன். நம்ம முன்னாடி ரெஃபரன்ஸ் இமேஜஸ் அண்ட் ஹேர் ஸ்டைல் எப்படி இருக்கணும் எல்லாமே டிசைட் பண்ணியாச்சு. ஏன்னா உங்களோட பிக் டேயில் நீங்கள் வந்து எந்த லுக்குமே நீங்கள் பிளான் பண்ணலை அப்படின்னா வந்து சப்போஸ் சம்டைம்ஸ் என்ன ஆகும்னா மேக்கப் ஆர்டிஸ்ட் வந்து க்ரியேட் பண்ணுற லுக் உங்களுக்கு பிடிக்காமல் போகலாம். அப்படின்லாம் வந்து இந்த ட்ரெஸ்ஸுக்கு நான் இந்த மாதிரி லுக் எதிர்பார்க்கலாம் அப்படின்ற அந்த கான்ட்ரவர்சி அண்ட் அந்த கான்ட்ரடிக்ஷன் எல்லாமே வரும். ஸோ பெட்டர் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் முன்னாடியே உங்கள் மேக்கப் ஆர்டிஸ்ட் கிட்ட நல்லா டிஸ்கஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு என்ன மாதிரி லுக் வேணும், என்ன ஹேர் ஸ்டைல் வேணும் எல்லாமே பேசிட்டிங்கன்னா உங்களோட அந்த ஈவெண்ட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே ஸ்மூத்தாக போகும். ஸோ காஞ்சனா வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஃப்ரெண்ட்லி. அவங்க எனக்கு என்னென்ன வேணும்னு கேட்டு செய்வாங்க. ரொம்ப வந்து கிளைண்ட் ஃப்ரெண்ட்லி அப்படின்னு சொல்லலாம். உங்களோட பிக் டேக்கு நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்களோ அதை கண்டிப்பாக அவங்க வந்து க்ரியேட் பண்ணி கொடுத்துருவாங்க.
இப்போ பேஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக முடிச்சுட்டாங்க. ஐ லுக் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஸோ பேஸ் நீங்களே பார்த்துருப்பீங்க எவ்வளோ ஃப்ளாலஸாக கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு. அண்ட் ஆல்சோ என்னோடய ஸ்கின் டோனுக்கு வந்து சூப்பராகவே மேட்ச் பண்ணியிருக்காங்க. எனக்கு இந்த ப்ரெக்னென்சியில் ஒரு பெரிய இஷ்யூ வந்து பார்த்திங்கன்னா இந்த நெக் வந்து பிக்மெண்டேஷன் இருக்கும் இல்லையா, அந்த இஷ்யூ தான் நான் வந்து ஃபேஸ் பண்ணேன். என்னோடய ஸ்டார்டிங் ஃப்ரம் 6th மந்த்லேருந்து நான் நோட்டீஸ் பண்ண ஆரம்பித்தேன். ரொம்ப மைல்டாக தான் ஆரம்பிச்சது. இப்போ வந்து ரொம்ப அந்த டார்க் பேச்சஸ்லாம் சொல்ல முடியாது. பட் என்னோட ஃபேஸில் இருக்க அந்த ஸ்கின் டோனோட நெக்கோட ஸ்கின் டோன் வந்து பார்த்திங்கன்னா 2 to 3 ஷேட்ஸ் வந்து டார்க்கராக மாறிடுச்சு. இது வந்து ப்ரெக்னன்சி சிம்டம்ஸ் அப்படின்னு தான் டாக்டர்ஸ் எல்லாமே சொல்கிறாங்க. ஆஃப்டர் பேபி டெலிவரி வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே ரிவர்ஸ் ஆகிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. பார்க்கலாம். அப்படியே எனக்கு ஹேரும் வந்து ப்ரெப்பிங் வேலை வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஏன்னா சைமல்டேனியஸாக பண்ணால் தான் நம்ம வந்து குயிக்காக வந்து கிளம்ப முடியும். என் ஹஸ்பண்ட் பார்த்திங்கன்னா ஜாலியாக வந்து சுற்றிட்டு இருந்தார். ட்ரெஸ்ஸே கடைசி ஒரு 5 மினிட்ஸ்லாம் வந்து அவர் ரெடி ஆகிருப்பார். ட்ரெஸ்ஸை போட்டு வந்து நின்னார், அவ்வளோதான் ரெடி ஆகிட்டார். பட் கேர்ள்ஸுக்கு தான் பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஹேர் தலைவாரணும், மேக்கப் போடணும், ஜுவல்ஸ் போடணும், சாரீ வேர் பண்ணணும், நிறைய வேலை இருக்குது. அவர் வந்து எல்லாமே மேனேஜ் பண்ணிட்டு இருந்தார். ஆக்சுவலாக வெளியே வந்து பார்த்திங்கன்னா பிளேட் டெக்கர்ஸ் போயிட்டு இருந்துச்சு, டெக்கரேஷன் ஒர்க்கு அதெல்லாம் வந்து போயிட்டு இருந்துச்சு. எல்லாமே சூப்பராக அமைஞ்சது. ஆக்சுவலாக ஃபங்க்ஷன் வந்து முடிஞ்சிருச்சு. இப்போ நான் பேசிகிட்டு இருக்கும் போது முடிச்சுட்டு அன்றைக்கி ஈவினிங்கே நான் வந்து உங்களுக்கு வீடியோ போடணும் அப்படின்றதுக்காக இப்போ நான் இந்த மேக்கப் வீடியோ வந்து டப் பண்ணிகிட்ருக்கேன். ஃபேஸ் மேக்கப் பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து முடிஞ்சது. நம்மளுக்கு இன்னும் ஐப்ரோஸ் அண்ட் லிப்ஸ்டிக் மட்டும் தான் வந்து பெண்டிங் இருந்துச்சு. அண்ட் இந்த பேபி ஷவருக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு 2 months கிட்ட வந்து பிளான் பண்ணியிருப்பேன். லைக் என்ன மாதிரி ட்ரெஸ் போடணும், என்ன மாதிரி லுக் இருக்கணும், எனக்கு மட்டும் இல்லாமல் என் ஹஸ்பண்டுக்கு, என் அத்தைக்கு, மாமாவுக்கு, என் அப்பாவுக்கு, தம்பிக்கு, அம்மாவுக்கு எல்லோரும் இப்படி தான் ரெடி ஆகணும், இந்த மாதிரி இருக்கணும், ஈவெண்ட் இந்த மாதிரி ஆர்கனைஸ் பண்ணி போகணும் அப்படின்றத ஒன்றையும் நான் வந்து பிளான் பண்ணேன். அண்ட் சூப்பராகவே வந்து ஃபங்க்ஷன் போயிருந்துச்சு. வந்தவங்க எல்லாருமே வந்து செம்ம ஆர்கனைஸ்டாக நீட்டாக இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. அண்டு மெயின் ஹைலைட் வந்து பார்த்திங்கன்னா பிளேட் டெக்கோர் தான். நான் எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட சூப்பராகவே பண்ணியிருந்தாங்க அவங்க ஆக்சுவலாக. ஸோ உங்களோட அப்கமிங் ஈவெண்ட்ஸ்லாம் எதாவது இருக்குன்னா கண்டிப்பாக நீங்கள் இந்த பிளேட் டெக்கர் போனவங்களை வந்து நம்பி புக் பண்ணலாம். மேக்கப் ஆர்டிஸ்ட்டும் சூப்பராக பண்ணியிருந்தாங்க. லைக் என்னோடய ஃபுல் ஃபங்க்ஷனே வந்து பார்த்திங்கன்னா நல்லா புட் டுகெதராக சூப்பராக வந்து அவுட்புட் வந்துருந்துச்சு. நெக்ஸ்ட் வீடியோவில் ஃபங்க்ஷன் எப்படி போச்சு, நான் எப்படி என்னோடய ஃபஸ்ட் லுக் இருந்துச்சு, செகண்ட் லுக் இருந்துச்சு, பிளேட் டெக்கர், அப்புறம் என்னெல்லாம் எங்களோட பேபி ஷவரில் வந்து வச்சுருந்தோம் எல்லாமே நான் வந்து உங்களுக்காக காட்டுறேன். நான் இன்றைக்கி பிளான் பண்ணி இந்த மேக்கப் லுக் வந்து எப்படி இருக்கணும்னா போல்ட் ஐஸ் அண்ட் லிப்ஸ் வந்து என்னோடய ட்ரெஸ்ஸுக்கு மேட்சாக இருக்க மாதிரி சட்டிலாக இருந்தால் போதும். அண்ட் மெயினாக வந்து எனக்கு கிளாஸ் ஸ்கின் அந்த க்ளோ மேக்கப் வந்து வேணும். இதை நான் வந்து கேட்டிருந்தேன். நான் கேட்ட மாதிரி பர்ஃபெக்டாக எனக்கு க்ரியேட் பண்ணி கொடுத்துட்டாங்க. அண்ட் இந்த மாதிரி வீடியோ நீங்கள் எங்கேயாச்சும் பார்த்துருக்கீங்களா எனக்கு வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக நான் வந்து க்ரியேட் பண்ணி ஒரு லைக் சாட்ஜிபிலிட்டை சொல்லி க்ரியேட் பண்ணி நான் இந்த ரெஃபரன்ஸ் பிக்சர் வந்து அமுச்சு விட்டுருந்தேன். ரொம்ப சூப்பராக அழகாக அதே மாதிரி வந்து எனக்கு செஞ்சு கொடுத்துருந்தாங்க வேணியும். எனக்கு இதில் யூஸ் பண்ணிக்க இந்த வயலட் கலர் ஃப்ளவர் இருக்குல்ல, ஆர்ச்சிட் ஃப்ளவர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. எனக்கு இந்த ஃப்ளவர் ரொம்ப பிடிக்கும். என்னோடய வெட்டிங் ரிசப்ஷனோட கார்லாண்டும் வந்து பார்த்திங்கன்னா இதே ஃப்ளவர்ஸ் வச்சு தான் வந்து க்ரியேட் பண்ணியிருப்பேன். என்னோடய பேபி ஷவருக்கு நான் இந்த மாடல் தான் வந்து செலக்ட் பண்ணி கொடுத்துருந்தேன். ரொம்ப பர்ஃபெக்டாக அழகாக சூப்பராக வந்து பண்ணி கொடுத்துருந்தாங்க. இன்ஸ்டாகிராமில் தான் ஆக்சுவலாக இவங்க பேஜ் பார்த்துருந்தேன், மார்ச் ஃப்ளோரா அப்படின்னு. அவங்களோட டிசைன்ஸ் எல்லாமே ரொம்ப யூனிக்காக இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் ஆல் ஓவர் சென்னையில் தான் அவங்க டெலிவரி கொடுத்துட்டு இருந்தாங்க. ஸோ நம்ம இங்கேயே ஆர்டர் பண்ணிடலாம் அப்படின்ட்டு நான் காண்டாக்ட் பண்ணி பேசியிருந்தேன். ரொம்ப சூப்பராக ஆர்கனைஸ் பண்ணி எனக்கு ஆன் டைமில் வந்து டெலிவரி கொடுத்துட்டாங்க. ஸோ நான் இங்கே கிளம்பிட்டு இருக்கும்போது அப்படியே வெளியே வந்து பார்த்திங்கன்னா பிளேட் டெக்கர் வேலைலாம் வந்து ஆல்மோஸ்ட் முடிச்சுட்டாங்க. இது உங்களுக்கு நான் ஃபைனல் லுக் வந்து காட்டுறேன். எவ்வளோ அழகாக வந்துருந்துச்சுன்னு நீங்களே வந்து பாருங்கள். இது வந்து பார்த்திங்கன்னா அவங்க செட் பண்ணிகிட்ருக்காங்க. ஆக்சுவலாக ஒரு 2 o'clock நைட்டு ஆரம்பித்தாங்க ஒர்க்கு. அப்போதுலேருந்து விடிய அவங்க ஒர்க் பண்ணிகிட்டே தான் இருந்தாங்க. ஒன்றுத்தையும் வந்து பார்த்து அழகாக வந்து டெக்கரேஷன் வந்து பண்ணி வச்சுருந்தாங்க. எங்களோட ஈவெண்ட்டுக்கு வந்த எல்லாருமே இதை பற்றி கேட்டாங்க. கேட்காதவங்க ஒருத்தவங்க கூட கிடையாது. ஃபைனல் லுக் எப்படி இருந்துச்சு அப்படின்றத நான் வந்து உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து காட்டுறேன். எப்படி இருக்குன்னு கண்டிப்பாக நீங்களும் வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் இவங்களோட பேஜோட லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். உங்களுக்கு எதனா ஃபங்க்ஷன் இருக்குது அப்படின்னா காண்டாக்ட் பண்ணுங்கள். செம்மையாக செஞ்சு கொடுக்குறாங்க. ஸோ ஃபைனல் ப்ரெப்ஸ் வந்து போயிட்டு இருந்துச்சு. ஹேர் செட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அண்ட் திஸ் இஸ் மை லுக். எப்படி இருக்குன்னு நீங்களே சொல்லுங்கள். இன்னும் வந்து லிப்ஸ்டிக்லாம் வந்து போட்டு கம்ப்ளீட் வந்து பண்ணலை. அண்ட் சைடில் வந்து பார்த்திங்கன்னா எங்கள் அத்தை எனக்கு வந்து ஊட்டி விட்டாங்க டிஃபனை. ஏன்னா செம்ம பசி, மார்னிங் சீக்கிரமாக எழுந்தேன்னா அதனால் பசிக்க ஆரம்பிச்சிடுச்சு. ஃபங்க்ஷனுக்கு முன்னாடி சாப்பிட்டா தான் உண்டு அப்படின்ட்டு அவங்க இட்லி வந்து எனக்கு வந்து ஊட்டி விட்டுருந்தாங்க.
அண்டு சாரீ, ஜுவல்ஸு, ஹேர் ஸ்டைல் எல்லாமே செம்மையாக வந்துருந்துச்சு. தேங்க்ஸ் டு காஞ்சனா மேக்கப் ஆர்டிஸ்ட். நான் வந்து தனியாக ஷார்ட்ஸுமே வந்து அப்லோட் பண்ணுறேன் பாருங்கள், அந்த க்ளோஸ்அப் ஷார்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு. அண்டு ஃபோட்டோகிராஃபி டீமுமே நல்லா ஒர்க் பண்ணி கொடுத்துருந்தாங்க. நான் எடுக்கும் போதே வந்து எனக்கு அந்த அவுட்புட்டெலாம் வந்து பார்த்தோன்னே ரொம்ப பிடிச்சி போச்சு. அந்தளவுக்கு சூப்பராக ஒர்க் பண்ணியிருந்தாங்க. எல்லாரும் எடுக்கணுமா? நான் உங்களை எடுக்கிறேன், நீங்கள் என்ன எடுங்க. ஸ்டேஜ் டெக்கர் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பீகாக் தீம் அண்ட் அந்த அரண்மனை தீம் தான் வந்து பண்ணியிருந்தேன். அவுட்புட்மே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. பிக்சர்ஸ்லையுமே வந்து பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருந்துச்சு. அண்ட் என்னோடய ஹஸ்பண்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் அந்த ஷெர்வானி மாதிரி ட்ரை பண்ணியிருந்தோம். ஃபஸ்ட்டு லுக் வந்து கொஞ்சம் அந்த நார்த் இந்தியன் லுக் மாதிரி இருக்கட்டும் அப்படின்னு டிஃப்ரெண்ட்டாக. அப்புறம் நான் வந்து என்னோடய அத்தை மாமாவுக்கு, அம்மா அப்பாவுக்கு, தம்பிக்கு, எங்களுக்கு எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா அந்த ப்ரூச்சஸ் இருக்கும் இல்லையா, இப்போ எல்லாமே ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்குல்ல, அந்த மாதிரி வந்து ரெடி பண்ணியிருந்தேன். இந்த ப்ரூச் எனக்கு யார் பண்ணி கொடுத்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த ட்ரீமி பேங்கிள்ஸ் அப்படின்னு இன்ஸ்டாகிராம் பேஜ் தான். அண்ட் இவங்க எனக்கு நான் இப்போ வியர் பண்ணிக்க இந்த வளையல் இருக்கு இல்லையா, குந்தன் பேங்கிள்ஸ், இதுவுமே எனக்கு அவங்க தான் வந்து ரெடி பண்ணி கொடுத்துருந்தாங்க. அதோட க்ளோஸ்அப் ஷார்ட்ஸ் எல்லாமே நான் வந்து ஷார்ட்ஸாகவும் அண்ட் இன்ஸ்டாகிராமில் ரீல்ஸாகவும் வந்து அப்லோட் பண்ணுறேன், செக் பண்ணி பாருங்கள். ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு இவங்களோட ஒர்க்குமே. என் ஃபோன்லாம் பத்திரம் பின்னாடி போ. அஞ்சு பேர் தான் உனக்கு பசமே 5 பேர் தான் செய்யறோம். இல்லைன்னா நாங்கள் 9 பேர் செய்ய காலு 9 பேர் ரெடியாக இருக்கீங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து ஃபங்க்ஷன் ஸ்டார்டிங்லேருந்து செகண்ட் சாரி என்ன வியர் பண்ண எல்லா டீட்டெயில்ஸுமே வந்து ஷேர் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக எல்லாருக்கும் பிடிச்சிருக்கோம், யூஸ்ஃபுல்லாகவும் இருக்குன்னு நினைக்கிறேன். மீட் யூ ஆல் தி நெக்ஸ்ட் வீடியோ. பை.